ஒப்பீட்டளவிலே மூன்றாவது நிலையாக இருந்தாலும் கூட, மத பாடங்கள் அடிப்படையில் மூன்றாவது நிலையாக இருந்தாலும் கூட, சில முஸ்லிம் பிரதேசங்களில் முஸ்லிம் பாடசாலைகள் என்று தனியாக அரசாங்கத்தால் நடைபெறுகிற பாடசாலைகள் நடைபெறுகிற பிரதேசங்களில் கூட சுமார் 60% பிரதேச வாரியாக பார்க்கிற பொழுது சில இடங்களில் 50 தொடக்கம் 60% மாணவிகள் அல்லது மாணவர்கள் இஸ்லாம் பாடத்திலே சித்தியடையவில்லை அல்லது குறைந்த சித்தியை பெற்றிருக்கிறார்கள் என்கிற சில தகவல்களும் உத்தியோகபூர்வமற்ற நிலையிலே எங்களில் பகிரப்படுகிற பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிலையில் நாம் மிக கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. கல்வித்துறையில் இந்த சமுதாயம் எழுச்சியை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இலங்கை அரசாங்க சேவைகளிலே அதற்கான தேவைகள் ஏற்படுகிற பொழுது மொத்தமாக அண்மையில் ஒரு கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருந்தோம். அந்த கருத்தரங்கிலே புள்ளி விகிதாசாரத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுடைய விகிதாசாரத்தில் வெறும் 3% மட்டும்தான் இலங்கையினுடைய நிர்வாகத்துறையிலும் ஏனைய முக்கியமான துறைகளிலும் இருந்து கொண்டு அந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுமார் 16% அல்லது 20% இருக்க வேண்டிய ஒரு இடத்திலே 3 தொடக்கம் 5% மட்டும்தான் அதற்குள் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணங்கள் பல இருந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் அது தொடர்பான விழிப்புணர்வுகள் இல்லை என்கிற ஒரு அடிப்படையிலும் கூட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் ஊடாக இனி முஸ்லிம்களின் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இப்படியான நிர்வாக ரீதியான பரீட்சைகள் சம்பந்தமாகவும் அது தொடர்பான விஷயங்கள் சம்பந்தமாகவும் தெளிவூட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியே நாம் போய்கொண்டிருந்தால் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய கல்வி நிலை மட்டமாக போய்கொண்டிருக்கிற பொழுது இதை பற்றி கவலைப்படுபவர்கள் யார்? இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துபவர்கள் யார்? இதை நாம் இப்படியே விட்டுவிடுவதா? ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த பிரதேசம் வெளி மாவட்டங்களிலே கல்வி என்று சொன்னால் இந்த இடத்திற்கு போனால், திஹாரிக்கு போனால் அங்கு எல்லா விதமான கல்வியையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று இன்று வரைக்கும் எங்களுடைய பிரதேசங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அதை முன்மாதிரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெயரை பாதுகாக்க வேண்டும். இங்கு வெளியூர்களிலே இருந்து வந்து, வெளி மாவட்டங்களிலே இருந்து வந்து படிக்கிற பல மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். அவர்களூடாக அவர்கள் எதிர்பார்த்து வருகிற அந்த கல்வி தகைமையும் அந்த நிலையும் இந்த ஊரின் பாடசாலைகள் ஊடாக, இந்த பிரதேச மக்கள் ஊடாக, இந்த பிரதேசத்தின் பள்ளிவாசல்கள் ஊடாக, கற்றறிந்த அறிஞர்கள் ஊடாக தெளிவாக அந்த அறிவு பசிக்கான தீனிகள் கொடுக்கப்படவில்லை என்றால் எதிர்காலத்தில் எங்களுடைய பிரதேசத்தை பற்றிய அல்லது எங்களுடைய இந்த பகுதியை பற்றிய மிக மோசமான ஒரு கருத்தாடல் வருவதற்கான ஒரு காரணியாக கூட அது மாறிவிடலாம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே அன்புக்குரியவர்களே, பொதுவாக இது சம்பந்தமாக நாம் தேடி பார்க்கிற பொழுது அநேகமான மாணவர்கள் முஸ்லிம் பிரதேசங்களிலே பெரும்பாலான பாடங்களில் இலங்கையில் மொத்தமாக 2.34% மாணவர்கள் கடந்த சாதாரண தர பரீட்சையிலே ஓல் டபிள்யூ எடுத்திருக்கிறார்கள். இவர்களில் முஸ்லிம் பிரதேசங்களில் பெரும்பாலான மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லது கல்வியிலே முன்னேற்றமாக இருந்த பகுதிகள் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்று அடையாளப்படுத்தப்படுகிற அளவுக்கு எங்களுடைய நிலை மாறி போயிருக்கிறது என்றால், அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, கல்வி குறித்த, கற்றல் குறித்த, தேடல் குறித்த ஒரு சரியான பிரங்கையை, ஒரு சரியான கருத்தாளத்தை ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் புதைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது.